என்ன யார் என்று கேட்கிறீர்களே, நீங்க யாரு முதல்? அந்த யார் என்று உனக்கு தெரிய வேண்டும். சத்தியசீல மன்னருக்கும் சத்யாவதி தாய்க்கும் பிறந்த மகன். நாங்கள் 3 பிள்ளைகளாக பிறந்தோம். எனக்கு மூத்தவன் தத்துவன் என் அண்ணன். 2வது மகனாக பிறந்தான் முத்தவன் அயல்நாடு கலைகளை முடித்துவிட்டு தாயகம் வந்து கொண்டிருக்கிறேன். என் ஆசை தங்கை, ஒரே ஒரு தங்கை முத்தழகி சந்திக்க வேண்டும் என்று ஓடோடி தெரியவில்லை. முத்தழகி நான் தான். முத்தழகி நீயா? ஏய் கவலா, எத்தனையோ முத்தாளைக்கு இருக்கும். அம்மா, ஒரு நாட்டின் இளவரசியின் தங்கை, அவர் எப்படி இருப்பார் தெரிகிறதா உனக்கு? இந்த மாதிரி ஒரு அலங்கோலமான ஆடைகள், அலங்கோலமான முகம் வைத்துக் கொண்டு நீ என் தங்கை என்று ஒன்று நான் சொல்லட்டுமா உனக்கு? ஒன்று நான் சொல்லட்டுமா உனக்கு? யார் தெரியுமா நான்? யாரு? இந்நாட்டிலேயே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் பிறந்த ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என் பெயர் தான் முத்தழகி. என் தந்தையின் பெயரை சொல்லுகிறார். நான் தான் ஒரே ஒரு தங்கை முத்தழகி என்று அழைக்கின்றான். அம்மா, நீ சொல்லும் வார்த்தை அத்தனையும் உண்மையாக இருந்தால் என் தங்கைக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். என்ன அடையாளம்? நான் அயல்நாடு செல்லும் போதெல்லாம் அவளுக்கு 10 வயது. 10 வயது. நான் அயல்நாடு செல்லும் போதெல்லாம் அவளுக்கு 10 வயது. அவள் முதுகிலே ஒரு மச்சம் ஒன்று இருந்தது. மச்சமா? அந்த மச்சத்தை காட்டினார். அந்த மச்சம் இருந்தால் நீ சொல்லும் வார்த்தை அத்தனை உண்மை என்று மச்சம் தானே? இத பாருங்கள். தங்கா, தங்கா. யாரை பார்க்க கூடாது என்று நினைத்தேனோ அண்ணனை பார்க்க வேண்டும், ஆசை தங்கை நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று ஓடி வருகின்ற வேளையிலே இந்த குளத்தில் தான் அவனை சந்திக்க வேண்டும். என்னுடைய அண்ணனா? அண்ணா, ஐயோ, நடந்த உண்மையை நான் சொன்னா நம்ம 2 அண்ணன்களும் சண்டை போட்டுப்பாங்க. 2 அண்ணன்களை சண்டை போட்டுப்பாங்க. நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து அண்ணன் தம்பி சண்டை போடுகிறான்னு சொல்லி கேவலமா என்னுடைய அண்ணன்களை சொல்லுவாங்க. அதனால